உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எடுத்த முடிவு கரெக்ட் தான்டா. நீ ஆண்டாளை கூப்பிட்டுட்டு தனியா போய் செட்டில் ஆயிடு. அந்த ஆளை எப்படியே விட்டுருவோம். சரி, நான் போறதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன முடிவு பண்ணிருக்க? கேக்குறேன்ல, சொல்ற. பாரதி குணமானது ஊருக்கு கூட்டு தானே போற? இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியலையா இல்ல பதில் சொல்ல முடியலையான்னு எனக்கு புரியல. நான் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தடுக்குதுடா மாப்பிள்ள. அது கோவமா இல்ல வெறுப்பா இல்ல விரக்தியா என்ன ஏதுன்னு எனக்கு புரியல மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, நான் வெளியே நடிச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இங்க இப்படி ஓடி ஓடி அலையிறது ஆதி இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நான் என்ன கேட்டிருக்கிறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் விடு மாப்பிள்ள, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போய் ஆண்டாளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. வேணும்னா அவனு பண்றேன். நானே தர்மலிங்கத்திட்ட போய் பேசி இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல நாங்களும் இங்க இருக்க மாட்டோம். நீங்களே எங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன். மாப்பிள்ள, பிரச்சனையில இருந்து நம்ம விலகி போலாம் தான் நான் சொன்னேன். அதுக்கு நீ இவ்வளோ இறங்கி போகணும்னு நான் சொல்ல, சரியா? இதுல என்னடா இருக்கு? விலகி போறதோ இறங்கி போறதோ எதுவா இருந்தாலும் அதுல உனக்கு நல்லது இருக்குன்னா அது தாராளமா நான் பண்ணுவேன். டேய், என் பொண்டாட்டி மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன். நான் வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு வர பாரு. வாடே. இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் போன வாட்டி என்கிட்ட தேன் மாதிரி வந்து பேசிட்டு போனல. என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறல. ஏய், என்ன விஷயம் முதல்ல சொல்லு. உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு எதுவுமே தெரியாது. பாரு, நீயே பாரு. என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் கேக்குற மாதிரி படிச்சாலும் சரி, இல்ல உனக்குள்ளேயே படிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் சரி, நீங்க எல்லாம் இதானே எதிர்பார்த்தீங்க. டேய், பாடுறாத, எழுத்து புரியல. அன்புள்ள ஆண்டாளுக்கு அப்பா எழுதுவது. என்ன மன்னிச்சிட ஆண்டாள். ஒரு அப்பனா நான் தோத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் பெத்து வளர்த்த என் பொண்ணு பவித்ராவுக்கு ஒரு அப்பனா கல்யாணம் பண்ணி வைக்க கூட எனக்கு அருகதில்லை. அப்புறம் எதுக்கு நான் அங்க இருக்கணும்? அதான் அவங்க எல்லாரையும் நான் விட்டுட்டு வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு போறதுல யாரும் வருத்தப்பட போறதில்ல. ஏன்னா எல்லாருமே நான் எதிரின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் செய்யாத தப்புக்கெல்லாம் என்னை குற்றவாளியாக்கி வச்சு என்னை வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனா ஆண்டாள், எனக்கு நீயோ உனக்கு நானோ அப்படி இல்லை. எங்க அம்மாவுக்கும் மேல உன்னை நான் என் நெஞ்சில வச்சு சுமந்துகிட்டு இருக்கேன். அதனால உன்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு போகணும் தான் இந்த லெட்டரை உனக்கு எழுதி வச்சேன். என்னை மன்னிச்சிட ஆண்டாள். நான் இல்லாம இருந்தாதான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்போதைக்கு நான் இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் போறேன். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன். எங்கேயாவது ஆத்துலயோ குளத்துலயோ அனாதை பணம் கிடக்குதுன்னு தகவல் வந்தா அது என்னோட பணமா தான் இருக்கும். என்ன மன்னிச்சிடாண்டாள். எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை துரத்து விட்டீங்கல்ல. அவசரப்படாதீங்க ஆண்டாள். உங்க அப்பா ஏன் இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு போனார்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க அப்பாவை பத்தி குறை சொல்றதுக்கு நீங்க யாரு? கட்டின பொண்டாட்டி சாவணும்னு நினைக்கிற உங்களை விட என் அப்பா எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு? ஆண்டாள், நீ உங்க அப்பாவை பத்தி தெரியாம வாய விடாத. முதல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அப்புறமா பேசு. இது பாரு, நீ மட்டும் பேசாத. இதுக்கு மேல என்ன நடக்கணும் சொல்லு.
அதான் எல்லா சீனையும் நடத்தி வச்சிட்டீங்கல்ல. எப்படியோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. போங்க, போய் சந்தோஷமா நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. கல்யாணத்தை கூட நடத்துங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யார் வேண்டான்னு சொன்னா நடத்துங்க. நடத்துற நான் கிடையாதுரே, உங்க அப்பன் தான். நான் காலையில சொன்னனா இல்லையா இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு உங்க அப்பா ஏதோ ஒன்று பண்ணுவானு. பண்ணிட்டா மாத்தல. அழகரே, முதல்ல உங்க மாமா போய் தேடுற வழியை பார்ப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அசிங்கமாயிடும். ஏங்க சும்மா இருங்க நீங்க. அந்த ஆள் சும்மா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உண்மையால அந்த ஆள் எங்கேயுமே போகல. புரியலையா உங்களுக்கு? எங்க போய் தேட சொல்றீங்க அந்த ஆளு? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆதி அண்ணா, எனக்கு நிச்சயதார்த்தம் வேண்டாம் அண்ணா. எங்க அப்பாவோட ஆசை அதானே. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருங்கண்ணா. அங்க என் பொண்ணுக்கு இன்னைக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் நேரத்துக்கு நின்னு போயிருக்கும்டா. ஏலே, அங்க நின்னதால இங்க நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன உலகத்திலே பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் நிக்க போகுதுன்னு சந்தோஷப்படுற முதல் நீதானே? ஏலே, நானே மொத ஆளா இருந்துட்டு போறேன். இப்ப அந்த ஆதி பயலுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல, அது போதும். தக்காளி என்கிட்டயே சவுண்ட் விட்டுட்டு இருக்கான்டா அவன். அந்த மெட்ராஸ்காரனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே சவால் விட்டுட்டு இருப்பான் அவன். ஏலே, இந்த தர்மலிங்கத்தை ஏதோ சொம்ப பையன் நினைச்சு போட்டான்டா அவன். இப்ப தெரிஞ்சிருக்கும்ல. ஏலே, நான் நினைச்சது நடக்கணும்ட்டா என்ன வேணாலும் செய்வேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இப்போ. ஏலே, என் வீட்டுல என்ன சமைக்கணும், யாரு எப்ப சாப்பிடணும்ட்டு நான் தான்டா முடிவு பண்ணணும். முடிவு என்னதான் தான் இருக்கணும். அப்படித்தான் இருந்துச்சு. அப்படி இருந்த என் வீட்டை இந்த அழகர் பயலும் ஆதி பயலும் சேர்ந்து அவனுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி வச்சிருக்காங்க. நான் விடுவனா? இப்ப எப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின பாத்தீங்களா? உண்மையில நீ பெரிய ஆள் தானே. யாரா இவன்? நீ என்ன பாராட்டுறதை விட்டுப்புட்டு உன் செல்லுல அந்த ஆதி பயலுக்கு ஒரு போனை போடுறான். சீக்கிரம் போட்டு அண்ணன்ட்ட குடுறா. பந்தயம் கட்டானாமல்ல பந்தயம் யாருக்கிட்ட? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.